வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கோலாலம்பூரில் மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் பாதுகாப்பு, உறவுகளை வலுப்படுத்துதல், பொருளாதாரம் மற்றும் புத்தாக்க பங்களிப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று 2 உயர்மட்ட கூட்டங்களை நடத்தினார். இந்தியா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தன்னம்பிக்கையுடனும் வலிமையுடனும் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வர்த்தக ஒப்பந்தங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வருமான வரி தொடர்பான வரைவு நெறிமுறைகள் மற்றும் விண்ணப்பங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரித்துறை இணையதளத்தில் வரும் 22ஆம் தேதி வரை கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆரோவில்லில் நேற்று நடைபெற்ற வருடாந்திர மாரத்தான் போட்டியில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆரோவில் மாரத்தான் போட்டியில் வெற்றி தோல்வி கிடையாது. இதில் கலந்து கொண்டு ஓட்டத்தை நிறைவு செய்யும் அனைவரும் வெற்றியாளர்களாகவே கருதப்படுவர். ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு கொழும்பில் நடைபெற்ற பி பிரிவு ஆட்டத்தில் அயர்லாந்து அணியை இலங்கை அணி வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.